40 லட்சம் ரூபாய்க்கு கார் ஆடியோ தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும் போதே உங்க மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது. அப்போ 40 லட்சம் ரூபாய்க்கு அந்த கார்ல என்னதான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கும். நம்ம ஏற்கனவே இது மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். நம்ம முன்னாடி இன்னைக்கு வால்வோ நம்ம கூட இருக்கு. இந்த கார்ல தான் 40 lakhsக்கு ஆடியோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூனிக்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எஸ், நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா வேலூர்ல விவி கார்ஸ்ல இருக்கோம். வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட மிஸ்டர் வடிவேலு சார் வந்து நம்ம கூட இருக்க போகிறாங்க. இந்த விவி காரோட ஓனர். ஹாய் சார். ஹாய் சார். போன தடவை மீட் பண்ணும்போது போன எம்மா அவார்டை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த எம்மா ஈவெண்ட்டில் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராஸ், நீங்கள் வந்து ஒரு அவார்டு வின் பண்ணியிருக்கீங்க இந்த தடவையுமே. ஸோ இந்த பர்டிகுலர் கார், அதுவும் இந்த வால்வோவில் நீங்கள் பண்ண ஆடியோ அந்த க்ரௌடில் பயங்கரமாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேரை ஈர்த்தது அப்படின்னு சொல்ல முடியும். இது என்ன கேட்டகரியில் இது வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சு? இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பர்ட் லிமிடெட் அப்படின்ற கேட்டகரியில் இந்த வண்டியை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பியூரஸ்ட் ஆடியோ, நார்மல் ஆடியோக்கும் இந்த வண்டியில் ஆடியோ கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசப்படும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஹேண்ட்மேட் ஸ்பீக்கர்ஸ், ஹேண்ட்மேட் டிஎஸ்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் சவுண்ட் குவாலிட்டி இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம 3-வே வந்து பார்த்திங்கனாக்கா மைக்ரோ ப்ரெஷன் வந்து 3-வேவாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டெக்ன்ற ஏஎம்டி டியூட்டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் சப் ஹீலிக்ஸ்ன்ற பிராண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ரியர் சப் வந்து பார்த்திங்கனாக்கா 10 inch மொரேல் என்ற பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். டிஎஸ்பி வந்து பார்த்திங்கனாக்கா பிராக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன் ஆஃப் த கிளாஸ் பிராண்ட். ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா டிஎஸ்டி பிளேயர், ஐஆர்எஸ் டிஎஸ்டி பிளேயர் வந்து பார்த்திங்கனாக்கா கோல்டான் P3 என்ற மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே ஏன் இந்த பிராண்ட் இந்த மாடல்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு மாடல்லையுமே. இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. பியூரஸ்ட் ஆடியோ அப்படின்ற மாடலை நான் ஒன்றுத்துலையும் செலக்ட் பண்ணி இதில் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மற்ற ஆடியோ கேட்குறதுக்கும் இதுக்கும் ஒரு ஆர்கெஸ்ட் முன்னாடி நின்று ஒரு பாடினா இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து நம்ம வாசித்தா எப்படி இருக்குமோ அது லைவ் நம்ம இந்த வண்டியில் வந்து ரியலைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது நம்ம மோஸ்ட்லி இப்போ அந்த 3-வே அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இதில் செட்டப் பண்ண அந்த அந்த தீமை பற்றி சொல்லுங்கள். இது 3-வேவா? இது இந்த வண்டியில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5-வே யூஸ் பண்ணியிருக்கோம். டாப் மோஸ்ட் ஆடியோ வந்து 5-வே தான். இதில் வந்து நம்ம ஸ்பெஷலாக என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏ பில்லர் பி பில்லரில் வந்து மோல்ட் பண்ணுவாங்க. அதோட இன்சுலேஷன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சவுண்ட் ஸ்டேஜஸ் வந்து கிடைக்காது. ப்ளஸ் வந்து ஃபேஸ் இஷ்யூஸ் வந்து நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியாது. மெயின் ஒன் ஆஃப் கார் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டலேஷன் 90% இன்ஸ்டலேஷன் தான் தேவை. டியூனிங்ன்றது ஒரு 10% அப்படி தான் டியூனிங் தேவை. இன்ஸ்டலேஷன் தப்பாக இருந்து நம்ம டியூனிங் என்ன தான் பண்ணாலும் அது வந்து ஸ்டேஜிங்கும் கொண்டு வர முடியாது, ஃபேஸ் கரெக்ஷனும் நம்மளால் பண்ணவே முடியாது. அதனால் என்ன பண்ணாலும் ஆடியோ நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இப்போ நிறைய பேர் வந்து ஏ பில்லர் பி பில்லரில் நம்ம 3-வே மோல்ட் பண்ணுறதுனால என்ன உனக்கா ஆப்ஜெக்ட்ஸ், இப்போ நம்ம வண்டி ட்ரைவ் பண்ணுறோம், சைட் பில்லர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து 4 centimeter தான் வந்து அந்த பில்லர்ஸோட அவுட் வந்து ப்ரொஜெக்ஷன் இருக்கணும். நிறைய பேர் 6 inches 5 inches என்னன்னாக்கா நம்மளுக்கு ட்ரைவ் பண்ணுறப்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ரெண்டாவது நம்ம டைரெக்டாக த்ரோ பண்ணும் ஃபேஸில். பட் இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா டேஷ்போர்டை நம்ம கட் பண்ணி ப்ராப்பராக டேஷ்போர்டை கட் பண்ணி சவுண்டோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே அரெஸ்ட் பண்ணி வெறும் எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் காதில் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இதில் வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். இது நம்ம கேட்குறப்ப அதோட ஃபீல் 100% தெரியும் டிஃப்ரெண்ட். ஓகே. இப்போ இதில் நீங்கள் யூஸ் பண்ண பிராண்டு எதுக்காக அந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஏபின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. எல்லா பிராண்ட்ஸுமே நல்லாயிருக்கும், எந்த பிராண்ட்ஸுமே நம்ம குறை சொல்ல முடியாது. பட் ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து குவாலிட்டி, ஹேண்ட்மேட், அதோட சென்சிட்டிவிட்டி
ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டெக்னிக்கல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இதோட கோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3.25 கிராம்ஸ் தான் இருக்கும். ஹை சென்சிட்டிவிட்டி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பேசிக் ஒரு டிஎஸ்பி போட்டாவே இந்த டிரைவர்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே ஆம்பிளிஃபைஸ் போடணும் அப்படின்ற நீட் இருக்காது. அதனால எக்ஸாம்பிள் ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு டிஎஸ்பி போட்டாலும் இந்த டிரைவர்ஸை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரி பிராண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எக்ஸாம்பிள் இப்போ பிராக்ஸ் இதில் டிஎஸ்பி சூஸ் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஎஸ்பி இந்த டிரைவர்ஸ்க்கு பிராக்ஸ். அதனால அந்த பிராண்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி ஹேண்ட்மேட்ஸ். நம்ம ஆர்டர் பண்ணாதான் எல்லாமே வந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது என்னென்னாக்கா உங்களுக்கு ஜீரோ டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. இந்த ஸ்பீக்கர்ஸும் சரி, டிஎஸ்டி பிளேயர்ஸும் சரி, டிஎஸ்பியும் சரி, இதனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இப்போ 5-வே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த 5-வே அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸை நம்ம அதை பிரிக்கலாம்? ஒன்று வந்து ட்வீட்டர் அப்படின்னு சொல்கிறோம், மிட்டு சொல்கிறோம். இது மாதிரி அந்த 5-வேல யூஸ் பண்ண ஸ்பீக்கர்ஸோட கேட்டகரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5-வே அப்படின்னாக்கா சூப்பர் டியூட்டர், ஏஎம்டி டியூட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஏஎம்டி டியூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெக்ன்ற பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சூப்பர் டியூட்டராக யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 3-வே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூட்டர்ஸ் வந்து மைக்ரோ பொசிஷன் டியூட்டர், மிட் ரேஞ்ச் அண்ட் மிட் பேஸ், இது எல்லாமே வந்து மைக்ரோ பொசிஷன் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் சப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் லெஃப்ட் கோ டிரைவர் சீட்டுக்கு ஃபுட் ஆன் இருக்கும். அது நம்ம வந்து ஃப்ரண்ட் சப்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால் இது வந்து 5-வேவாக நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இதில் யூஸ் பண்ண அந்த வயர்ஸ், ஓகே, நம்ம என்ன தான் வந்து காஸ்ட்லியான ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த வயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ என்னென்ன மாதிரியான வயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த வண்டியில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற பிராண்டு, வயர்ஸு, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானோடெக் ஃபியூஸ். இப்போ நார்மல் ஃபியூஸ்க்கும் இந்த ஃபியூஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரென்த், சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து லாஸ் இருக்காது. ப்ளஸ் வந்து பேட்டரியோட மெயின் பானட் ஃபியூஸ் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாக்னு சொல்லிட்டு நான் வண்டியில் காமிக்கிறேன். அது எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்றப்ப அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் சவுண்ட் ப்ரூஃபிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ஆர்டெக்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட். நம்ம அதில் அக்வாஸ்டிக் கார் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஆர்சிஏ கேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷர்னோ பிராண்ட். இதில் வந்து உங்களுக்கு லாஸ் இருக்காது. மற்ற பிராண்டுக்கும் இதுக்கும் வந்து சிக்னலோட ஸ்ட்ரென்த்து வந்து அக்யூரஸியாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ப்ளஸ் ஒரு ஸ்பீக்கர் கேபிள்ஸும் ஸ்லீவ் பண்ணாமல் எல்லாமே கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸு வேறு வண்டிக்கு நம்ம மாற்றுறோம் அப்படின்னாலும் எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே. அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். 0 கேஜ் கேபிள், பேட்டரியிலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாக் வரைக்கும் நம்ம வந்து 0 கேஜ் கேபிள் யூஸ் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூஷன் பிளாக்லேருந்து ஆம்பிளிஃபயர்ஸ்க்கு எல்லாமே ஃபியூஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸ்பீக்கர் கேபிள்ஸ் வந்து 14 கேஜு, சப்வூஃபர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 கேஜு. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து என்னென்ன எவ்வளோ வோல்ட் என்னென்ன தேவைப்படுமோ அந்த மாதிரி ப்ராப்பராக கேபிள்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே கேபிள்ஸ் போட்டால் சவுண்டோட குவாலிட்டி மாறும். இதுக்கு இதுதான் தேவை. அதிகமாக போட்டாலும் ப்ராப்ளம், கம்மியாக போட்டாலும் ப்ராப்ளம். அதனால் அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒரு கேபிள்ஸ்க்கும் மேலே ஸ்லீவ்ஸ் ப்ளஸ் அது லேபிளிங் எல்லாமே இதில் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். சார், இப்போ நம்ம வெளியில் வந்து பேசும்போது 5-வே செட்டப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இங்கே அந்த 5-வே செட்டப்பை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸ்பீக்கர்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ பில்லரில் சூப்பர் டியூட்டரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சூப்பர் டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட பொசிஷனிங் பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸில் வந்து பட்டு நம்ம ஃபேஸ்க்கு தெரிகிற மாதிரி சவுண்ட்ஸ் குவாலிட்டி வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காருக்கும் பொசிஷனிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறும். அதனால் அந்த காருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆங்கிள் வந்து இந்த வண்டியில் நம்ம வந்து டியூட்டர்ஸை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதில் 2 ட்வீட்டர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அந்த 2 ட்வீட்டரோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, அந்த 2 ட்வீட்டரோட ரோல் என்ன? இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ பொசிஷனோட டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்க் டூம் டியூட்டர். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் இது 20,000 kHz வரைக்கும் இது ப்ளே பண்ணும். இது வந்து ட்ராப் அவுட் ஆகிற இடத்துல உங்களுக்கு சூப்பர் டியூட்டர் வந்து அதை ஃபில் பண்ணிடும். அதோட வேலை ஒரு ஃபுல் ஆடியோ வந்து நம்ம
மிஸ் பண்ணாத அளவுக்கு ஹை ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம மிஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம இதில் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ மோஸ்ட்லி மிட் வந்து ஏ பில்லரில் தான் வச்சுருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வெளியில் சொல்லும் போதும் நாங்கள் ஏல வைக்கல, அதை வந்து டேஷில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்க்கும் போதும் டேஷில் நாங்கள் அந்த இடத்துல ஒரு சில கார்லாம் பார்த்துருக்கோம், ட்வீட்டர் தான் அங்கே ப்ளேஸ் பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம் வெளியில். பட் மிட் அங்கே ப்ளேஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? மொத்தம் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து நிறைய பேர் ஏ பில்லரில் பண்ணுவாங்க, பட் ஏ பில்லரும் கரெக்டாகவே இருக்கும். பட் ஏ பில்லரில் வந்து 4 சென்டிமீட்டருக்கு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணால் அந்த மிட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நீட்டாகவே இருக்கும். அதை விட வெளியில் வந்து ப்ரொஜெக்ஷனாக வெளியில் வரும். எக்ஸாம்பிள் 5 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வெளியில் உங்களுக்கு வந்து வியூ பார்க்குற டிரைவிங் சேஃப்டி இருக்காது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இதை விட ஏ பில்லரை விட டேஷ்போர்டில் நம்ம வந்து கட் பண்ணி அதோட ஃபேப்ரிகேஷன் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுனால சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து கிளாஸில் பட்டு நம்மளை கேட்குறப்ப இன்னும் கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். கம்பேரிசன் ஏ பில்லரை விட டேஷ்போர்டில் பண்ணுற அவுட்புட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் டேஷில் பண்ணுறீங்க அப்படின்னா டேஷுங்கிறது இந்த மாதிரி ஆடியோவை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் கிடையாது. உள்ள நிறைய பார்ட்ஸ் இருக்குது, மெட்டல் ஃப்ரேம்ஸ் இருக்குது. அப்போது இந்த வைப்ரேஷனால், அந்த ரெசனன்ஸ்னால உள்ளே இருக்கிற புதுசாக ஒரு இரிட்டேட்டிங்கான சவுண்டை க்ரியேட் பண்ணாதா அது ஆக்சுவலாக? இப்போ நிறைய வண்டிங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க, ஏ பில்லரில் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை விட டேஷ்போர்டில் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குன்றதுனால நான் பண்ணியிருக்கோம். நிறைய வண்டி நம்ம டேஷ்போர்டை கட் பண்ணி டியூன் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து சவுண்ட் பெஸ்ட்டுன்றதுனால தான் நம்ம வந்து டேஷ்போர்டை கட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணல அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். அதனால் கரெக்டாக பண்ணுறப்ப உங்களுக்கு அவுட்புட் பெஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வச்சிருக்கிற அந்த மிட் ஸ்பீக்கரை வச்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூக்கடான இடம்னு சொல்லுவோம். அதாவது அந்த சவுண்ட் வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஒரு மாதிரி எக்கோவை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த பிரச்சனை அங்கே வராதா? கண்டிப்பாக வரும் சார். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பிளாஸ்டிக், இப்போ ஒரு ஸ்பீக்கர்லேருந்து வர ஏர் அது என்ன ஆகுனாக்கா ஒரு பிளாஸ்டிக்கில் படுறப்ப அப் அண்ட் டவுன் பால் மாதிரி பவுன்ஸ் ஆகும். இப்போ நம்ம இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா அல்கண்ட்ரான்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்னன்னாக்கா உங்களுக்கு அந்த பால் மாதிரி அப் அண்ட் டவுன் பண்ணுற சவுண்டை வந்து கட் பண்ணிடும். அதனால தான் நம்ம டேஷுக்கு மேலே அல்கண்ட்ரான்ற மெட்டீரியலை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரேப் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு சவுண்டை வந்து பவுன்ஸ் ஆகாது. ஓகே, ஃபைன். ஸோ இது 2 ஃப்ரண்ட்லையும் டேஷ்லையும், அது போக டோர்லையும் வந்து ஒரு மிட் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். டோரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிட் பேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோர் பேடுக்குள்ள ஓஇஎம் ப்ரொவிஷன் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டோரோட ஓஇஎம் கேப்ஸ்லேயே இருக்கும். நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ஷனாக வெளியில் கொண்டு வந்திருக்கோம். இது மாதிரி கொண்டு வரப்ப உங்களுக்கு மிட் பேஸ் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். வண்டியோட ஓஇஎம் டோர் பேடுக்கு உள்ளே வைக்கிறத விட அதை வெளியில் கொண்டு வரப்ப இன்னும் நல்லாவே இருக்கும் மிட் பேஸ். அதனால நம்ம வெளியில் கொண்டு வந்திருக்கோம் ப்ரொஜெக்ஷனாக. அடுத்தது சப்பு சார். இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் கூட ஒரு சப்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதே தெரியலை. ஸோ அந்த சப்போட பிளேஸ்மெண்ட் வந்து எங்கே இருக்குது, அங்கே வச்சதுக்கு என்ன ரீசன்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் சப்பு வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கோ டிரைவரோட கால் நம்ம வைக்கிற இடத்துல ஃப்ரண்ட் சப்பு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஹீலிக்ஸ்ன்ற மாடல் சூஸ் பண்ணியிருக்கோம். 8 இன்ச்சஸ். பட் வெளியில் ப்ரொஜெக்ஷனாக எதுவுமே தெரியாது. கார்பெட்டுக்கு உள்ளவே வண்டியில் இன்பில்டாக வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே நம்ம உள்ள ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஏனோத்தானோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. ஒரு சப்வூஃபர்னா அதுக்கு எவ்வளோ லிட்டர் தேவை, என்ன சைஸ் தேவை, அதாவது ஓஇஎம்ல வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் ஒரு சப்வூஃபர் இப்போ 8 இன்ச் கொடுத்துருக்கோம், இதில் வந்து 18 லிட்டர் தான் தேவை. அந்த 18 லிட்டர் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எடுக்க முடியுமா அப்படின்ற கால்குலேஷன்லாம் பண்ணி தான் நம்ம வந்து சப்வூஃபரை ஃபிக்ஸ் பண்ணணும். சும்மா எடுத்தோம் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சவுண்ட் வராது, நல்லா இருக்காது. அதனால அந்த 8 இன்ச்சஸ் எனஃப் இந்த காருக்குள்ள இருக்கிற கேபினுக்கு அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி அந்த கேபினுக்குள்ள அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர். அது போக இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சில அடிஷ்னல் விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த டிஎஸ்பியாக இருக்கலாம், இதெல்லாம் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டான் என்ற டிஎஸ்டி யூஸ் பண்ணியிருக்கோம். டிஎஸ்டினா நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் ஆடியோ ஃபைல் இருக்குது, ஒரு சாங்கோட குவாலிட்டி இருக்குது, 20 kHz தான் இருக்கும், 40 kHz தான் இருக்கும், 44 kHz தான் இருக்கும். பட் ஒரு டிஎஸ்டினால ஒரு 350 to 400 kHz வரைக்கும் அதை அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். அதுதான் டிஎஸ்டியோட வேலை. இதுக்கு மேலே பண்ணும். பட் ஆனால் அது கார் ஆடியோவில் கிடையாது. அது ஸ்ட்ரீமரு, எம்ஸ்கேலரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதோட வேலை பார்த்தீங்கன்னாக்கா 760 வரைக்கும்
அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 40 கிலோஹெர்ட்ஸ் இருக்கிற சாங்கை வந்து 760 கிலோஹெர்ட்ஸாக மாற்றி கொடுக்குற அப்ஸ்கேல் தான் வந்து எம்ஸ்கேலர், ஸ்ட்ரீமர், TT2 அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஹோம் ஆடியோக்கு யூஸ் பண்ணுறது, பட் கார் ஆடியோக்கு யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஹை எண்டு. ஓகே. பட் நம்ம கார் ஆடியோவில் டிஎஸ்டி பிளேயர் வரைக்கும் தான் வந்திருக்கு, அதனால டிஎஸ்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரியர் டோரில், இப்போ எல்லா கார்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரியர் டோரில் தான் வந்து ஸ்பீக்கர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரியர் ஃபில்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரியர் ஃபில்லை வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தலைக்கு பின்னாடி ஒரு ஃபேப்ரிகேஷன் பண்ணி ஃபைபர் மோல்டிங்கில் உங்களுக்கு 4 இன்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேக் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் இதெல்லாம் இது என்னன்னாக்கா ரியர் டோரை விட ரியர் ஃபில்ல கேட்குறப்ப உங்களுக்கு சவுண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், புது டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். இது அப்டேட்டட் அப்படின்றத ரியர் ஃபீல். இதில் மொத்தம் எவ்வளோ சேனல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம நிறைய ஸ்பீக்கர்ஸ் உள்ளே பார்த்தோம், மொத்தம் எத்தனை சேனல் அது? இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 சேனல் டிஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்கோம். 12 ஸ்பீக்கர்ஸ் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஎம்டி 2 ஏஎம்டி, 2 டியூட்டரு, 2 மிட் ரேஞ்சு, 2 மிட் பேஸு, 2 ரியர் ஃபில்லு, ஒரு ஃப்ரண்ட் சப், ஒரு ரியர் சப். சூப்பர். அப்போ அந்த 12 சேனலுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு ஆம்ப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆம்பை நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? என்ன ஆம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த ஆம்போட சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அக்யூரசி நல்லாயிருக்கும், சென்சிட்டிவ் நல்லா இருக்கும்ன்றதுனால தான் இந்த பிராண்ட் ஆம்பிளிஃபயர்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபயர்ஸ் 7 சீரியஸ் 5 சீரியஸ் ஏஷியாலேயே ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆகி இன்ஸ்டலேஷன் பண்ண வண்டி இந்த வண்டி தான். ஓகே. ஸோ இதோட யூனிக்னஸ் என்ன? இதோட அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதோட டிஸ்ட்ராக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோ டிஸ்ட்ராக்ஷன். அதனால தான் இந்த ஆம்பிளிஃபயர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபயர்ஸில் பெஸ்ட் அப்படின்றதுனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். டிஎஸ்பிக்கு பெஸ்ட் அப்படின்றதுனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கிரேட். இப்போ இவ்வளோ ஆம்ப் இருக்கு, இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ இதுக்கு தேவையான பவர் சப்ளை. ஓகே, நம்ம நிறைய கார்ஸில் பார்த்துருக்கோம், பெரிய பெரிய கெப்பாசிட்டர்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. பட் இங்கே எதுவுமே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? நம்ம காரோட பேட்டரியிலேயே இது வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குமா? இப்போ வந்து கெப்பாசிட்டர்ஸ் 90% தேவைப்படாது. ஒரு பேட்டரியிலேருந்து நம்ம ப்ராப்பரான கேஜஸ், ஒயர் கேஜஸ்ஸு இதெல்லாம் பண்ணாவே 90% கெப்பாசிட்டர் போடணுன்ற அவசியமே இருக்காது. இப்போ இந்த வண்டி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வண்டியில் கெப்பாசிட்டரே போடல, இதோட பேட்டரியோட பவரே நம்மளுக்கு போதும். இப்போ நான் டிரைவ் இப்போ வந்து எக்ஸாம்பிள் பேட்டரியிலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாக் வரைக்கும் 0 கேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஃபுல் பவர் அங்கேருந்து வந்துடும். இதோட ஃபியூஸ் நான் சொல்லியிருக்கேன், நானோடெக் ஃபியூஸ். அது வந்து உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே பவராக கொடுக்கறது தான் செராமிக் ஃபியூஸ். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த பவர் அப்படியே லோட் பண்ணணும். அதனால உங்களுக்கு அந்த பூஸ்டர்லாம் தேவைப்படாதே படாது. ஓகே. சப்பு பார்க்கும்போது ஐ திங்க் ஒரு 10 இன்ச் சப்புன்னு நினைக்கிறேன். எஸ், 10 இன்ச்சஸ் சப்பு. பிராண்ட் சப்பு. இப்போ இதில் வந்து மொரல் என்ற பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அல்டிமான்ற பிராண்ட் மாடலு. இது 10 இன்ச்சஸ். ஏன்னா இந்த வண்டிக்கு இப்போது எல்லா சப்பும் எல்லா வண்டிக்கும் சரிப்பட்டு வராது, சூட் ஆகாது. இப்போ அதனால இந்த காருக்கு இது என்ன அப்படின்ற அளவுக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். பட் இந்த பிராண்டை சூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்ட். ஸோ இங்கே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இது என்னது? ஜஸ்ட் ஒரு இது ஆம்பா இல்லை ஜஸ்ட் ஒரு பிராண்டிங் ஆகுது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கோல்டான்ன்ற டிஎஸ்டி, P3ன்ற டிஎஸ்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ராக்ஸ்ன்ற டிஎஸ்பி நம்ம வந்து இதில் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சிஸ்டம்லேருந்து சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோல்டான் டிஎஸ்டிக்கு தான் வரும். டிஎஸ்டிலேருந்து தான் உங்களுக்கு டிஎஸ்பிக்கு போகும். டிஎஸ்பிலேருந்து ஆம்பிளிஃபயர் போகும். ஆம்பிளிஃபயர்லேருந்து தான் டைரெக்டாக நம்ம டிரைவர்ஸ்க்கு போகும். இப்போ இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஸ்பீக்கர்ஸ்க்குரிய ஆம்ப் நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் ட்வீட்டர்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்குரியது இங்கே இருக்குது. பட் சப்புக்குரிய ஆம்ப் இங்கே நம்மளால் பார்க்க முடியல, ஒரு மோனோ பிளாக் ஆம்ப். பட் அதோட செட்டப் வந்து எங்கே இருக்குது? இப்போ வந்து இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வண்டின்றதுனால எல்லாத்தையுமே இங்கே பண்ணி எல்லாத்தையும் டிக்கியை அரெஸ்ட் பண்ணிட்டா நம்மளால் லக்கேஜ் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு சின்ன வண்டியில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸை நான் வந்து லோட் பண்ணதே கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கை R&D பண்ணுறதுக்கே ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ இதோட பார்த்தீங்கன்னா இதோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல விசிபிளாக உங்களுக்கு இந்த ஆம்ப் வச்சுருப்பேன். மோனோ சேனல்ஸ் எல்லாமே வந்து சீட்டுக்கு பின்னாடி வச்சிருக்கோம். ஓகே, அதை போய் பார்க்கலாமா? மோனோ பிளாக் ஆம்பிளிஃபயர். இதோட வயரிங் ஃபியூசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெஸ்ட் சீட்டுக்கு இதை ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா மொத்த டீட்டெயில் வயருமே எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். இது என்ன விஷயம்னா 2 M1X ஈலிக்ஸ் ரியர் சப்புக்கும் ஃப்ரண்ட் சப்புக்கும் செப்பரேட் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்த ஆம்பிளிஃபயரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தனித்தனியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 கேஜ் பாடியிலேருந்து 0 கேஜ் வந்துடும்.
அதிலிருந்து 4 கேஜ் வயர்ஸ் எல்லாமே தனித்தனி ஆம்பிளிஃபயர்ஸ்க்கு தனித்தனியாக போகும். பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் லாஸே இருக்காது சிக்னல். இப்போ நம்ம இவ்வளோ பார்த்துருக்கோம் சார். இப்போ வந்து இந்த வண்டியில் ஒரு ஆடியோ எப்படி இருக்கு, ஓகே, நம்ம எப்படி அதை இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டீங்க. பட் எப்படி அதை நம்ம கேட்குறோம், எப்படி இருக்கு ஃபீல் அப்படின்னு நம்ம ஒரு டெமோ ஒன்று காமிக்கிறேன். சூப்பர், எப்படி இருக்குன்னு பாருங்க. எக்ஸைட்டட் போடுங்க. செமையா இருந்தது. இப்போ இதுல அந்த டிராவல் ரொம்ப அழகா பக்காவா தெரிஞ்சது. இன்னொன்று இந்த சூப்பர் டியூட்டர் நீங்க சொன்னீங்களே, அதுல வந்து நம்மளால ஆடியோல பல விஷயங்கள் கேட்காத ஆடியோ அதுல ஒரு அப்படியே மைனூட்டா அதுல ஒரு டிராவல். எஸ், ஏர் மட்டும் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். பட் இது கட் ஆஃப் பண்ணுறது அதை ஃபில் பண்ணிடும். அதுதான் அதோட வேலையை. அதுதான் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நான் பார்த்தேன், அந்த ஸ்டேஜிங். ஸோ ஒரு சில கார்லலாம் வந்து டியூன் பண்ணிட்டு சொல்லுவாங்க, வருது பாருங்க ஸ்டேஜிங் வருது பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால கரெக்டாக ரியலைஸ் பண்ண முடியாது. பட் இதில் கரெக்டாக போய் ஸ்டேஜிங் அங்கே உட்காருது. சென்டர்னா உங்களுக்கு அக்யூரிட்டி, அதாவது அதுதான் டியூனிங். நீங்கள் அதை கரெக்டாக இன்ஸ்டலேஷன் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு சவுண்ட் ஸ்டேஜிங் வந்து சென்டரில் கொண்டு வந்துட முடியும். இன்னொரு மிராக்கல் என்னால் பார்க்க முடியாது சார். பேஸ் வந்து நீங்கள் இங்கே ஒன்று கீழே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க, இன்னொன்று பின்னாடி ஒன்று இருக்குது. ஆனால் பேஸ் இங்கே வந்து உழுவுது ஆக்சுவலாக. அது எப்படி? அது சவுண்ட் ஸ்டேஜ். அதுதான் நம்ம வந்துனாக்கா ஒரு சப்வூஃபர் நிறைய வண்டியில் நம்ம பார்த்துருப்போம். சப்வூஃபர் டிக்கியில் இருக்கும், அது தம்னு அடிச்சுட்டு இருக்கும். அதெல்லாம் ஆடியோவே கிடையாது. ஆடியோவில் அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான், பாடும் கத்தும் அப்படின்னு. இது பாடுறது, அது கத்துறது, நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். பட் சப்வூஃபர் டிக்கியில் இருந்தாலும் சவுண்ட் அதோட பேஸ் வந்து டேஷ்போர்டோட சென்டரில் இருக்கும். அதாவது ஒரு ஆர்கஸ்ட் முன்னாடி நின்று நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம ஒரு டெமோ காமிக்கிறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு லைவ் ஸ்டேஜ் இதில் வந்து டீட்டெயிலாகவே இதில் டியூன் பண்ணி வச்சுருப்பேன். அதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. செம்மையாக அது, அதாவது அன்இமேஜினபுளாக இருந்ததுன்னு சொல்லலாம். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க உங்கள் நேரத்தை செலவு பண்ணி. ஒரு சில கேள்விகள், இப்போ இன்கேஸ் ஒரு ஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க வேறு இடத்துல, பட் அவங்களுக்கு கன்வின்சிங்காக இல்லை, ரிசல்ட் கிடைக்கல, எய்ம் பண்ண ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா ரீஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டாண்டர்டில் உங்களால் ரீஃபிட் பண்ணி கொடுக்க முடியுமா? பண்ண முடியும் சார். இப்போ ஆக்சுவலாக வந்து அவங்க வயரிங் கேபிள்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், இன்ஸ்டாலேஷன் பொசிஷன்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். திருப்பி எல்லாத்தையும் டிஸ்மேண்டல் பண்ணி ப்ராப்பராக இந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மளால் இன்ஸ்டாலேஷன் 100% கொடுக்க முடியும். ஓகே, இப்போ டியூனிங் மட்டும் வேணும் அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, அஃப்கோர்ஸ் அதையும் பண்ண முடியும். இதுக்கு நியரராக நம்ம வந்து ஒரு ரிசல்ட் கொண்டு வரணும், ஆனால் எனக்கு பட்ஜெட் இவ்வளோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மினிமமாக எவ்வளோ பட்ஜெட்டில் நம்மளால் இந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இந்த ஸ்டாண்டர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3-வே செட்டப் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும், ஒரு 4-வே கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 3 lakhsலேருந்து மினிமம் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். 100% 3 lakhs. ஒரு 3-வே ஒரு 4-வே பண்ணணும்னா 3 lakhs ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துடும் பிராண்டடில். ஓகே, பிராண்டட் ப்ராடக்ட். பிராண்ட் வந்து நீங்கள் டீல் பண்ணுறீங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட் ப்ரீமியமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல்சஸ் யூஸ் பண்ணுறோம், ஜெர்மன் ப்ராடக்ட்ஸ். ஹீலிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஜெர்மன் ப்ராடக்ட்ஸ். ப்ளஸ் வந்து ஃபோக்கல் யூஸ் பண்ணுறோம், மேட் இன் ஃப்ரான்ஸ். இப்போ வந்து ரெயின்போ யூஸ் பண்ணுறோம், ஜெர்மன் ப்ராடக்ட்ஸ். ஆடிசன் இட்டாலி ப்ராடக்ட்ஸ். மைக்ரோ ப்ரெசிஷன் இந்தோனேஷியன் ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரி ப்ரீமியம் டாப் 10 பிராண்ட்ஸ் வந்து ஒரு 6-7 பிராண்ட்ஸ் நம்ம வந்து மெயினாக டீல் பண்ணுறோம். இதிலெல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சவுண்ட் அவுட்புட் சூப்பராக வந்துடும், கம்பேரிசனே இருக்காது. பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் அவார்ட் அகைன். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோவில் இந்த வால்வோவில் 40 lakhsக்கு என்ன ஆடியோ செட்டப் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. டெஃபினட்டாக வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா சேம் 40 lakhsலையும் நம்ம நிறையா கார்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். இது ரொம்ப யூனிக்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மைனூட்டான மியூசிக்ஸ் கூட ரொம்ப அழகாக வந்து கேட்குது. ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த ஆடியோ டெமோவில் மேபி நீங்கள் இவங்களோட அஃபிஷியல் ஆடியோஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம்.
இதோட மூவியோ சாங்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நான் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ரீலாக போடுறேன். அதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் போட்டால் அதுக்கு காப்பிரைட் வரும். ஸோ அதனால் நீங்கள் இன்ஸ்டாவில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஹெட்ஃபோனை வச்சு. கண்டிப்பாக இதோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் அதில் பார்ப்பீங்க. மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.